வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான தெலுங்கு ஹாரர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஈஷா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு 4 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருடைய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள பேய் ஓட்டுன்ற பேர்ல போலீஸ் அம்மையாரா சுத்திட்டு இருக்கவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவங்களா தான் இந்த 4 பேரும் வலம் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 4 பேரும் ஒரு சாமியாரை எக்ஸ்போஸ் பண்ண போக அந்த இடத்துல இவங்க 4 பேரோட லைஃப்ல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியாத லெவலுக்கு ஒரு பயங்கரமான அமானுஷ சம்பவத்துல மாட்டுறாங்க. அதுல இருந்து இந்த 4 பேர் எப்படி தப்பிச்சாங்கன்றதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். சரி, இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஈஷான்ற படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே 2 சின்ன பொண்ணு 2 சின்ன பசங்க, இந்த 4 பேர் தான் சின்ன வயசுல இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது 4 பேருடைய ஒருத்தருடைய வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பொண்ணுடைய கதையை பத்தி பேசிட்டு வராங்க. இவங்க பேசுற அந்த கதையில வரக்கூடிய அந்த சின்ன பொண்ணுடைய பிளாஷ்பேக் அப்படியே ஓபன் பண்ணா, ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப நாளாவே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச நிலையிலே உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணுக்கு ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரில அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணும் பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல இருக்க ஒரு கல்லறையில போய் உட்காந்துட்டு இருக்கா. தான் பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, உடனடியாக அந்த பேயை ஓட்டி ஆகணுன்றதுக்காக இந்த அப்பா அம்மா 2 பேரும் அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போயிருக்காங்க. அந்த சாமியார் இந்த சின்ன பொண்ணை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு அவ ராத்திரியானா போய் உக்காந்துட்டு இருக்காருல ஒரு கல்லறை, அந்த கல்லறை இருக்கக்கூடிய ஆன்மா தான் இந்த பொண்ணுடைய உடம்புல இருக்கு அப்படின்ற மாதிரி பேய் ஓட்டுன்ற பேர்ல அந்த பொண்ணை சரா மாதிரியா தாக்குறான். இந்த சாமியார் இப்படி அடிச்ச அடியில அந்த சின்ன பொண்ணோட உயிர் பிரிஞ்சே போயிடுது. பொண்ணு செத்து போச்சுன்னு போய் கேட்டா அதுக்கு அந்த சாமியார் அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருக்க சாத்தான் தான் அந்த பொண்ணுடைய உயிரை கொண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சமாளிச்சு அனுப்பிடுறான். அப்படி இறந்து போன அந்த சின்ன பொண்ணு இந்த 4 பேருக்கும் திக் ஃப்ரெண்டா இருந்தவ, தான் ஃப்ரெண்டோடைய சாவுக்கு காரணமா இருந்தது அந்த சாமியார். இந்த மாதிரி ஊருக்குள்ள பல சாமியார்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி மக்கள் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 4 பேரும் சின்ன வயசுல இருந்தே அதுக்கான வேலைகள்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் வளர்றாங்க. அதுல அபர்ணா அண்ட் வினய் இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ குழந்தை வேற பிறக்க போகுது. இன்னொரு கபிள்ஸ் இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். இவங்க 4 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. இவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு போலீஸ் சாமியாரால இவங்க கூட ஃப்ரெண்டா இருந்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டால, அந்த பொண்ணுடைய இறப்புக்கு காரணமா இருந்த அந்த சாமியாரை எக்ஸ்போஸ் பண்ற விதமா அவருடைய இடத்துக்கு தாங்க போயிருக்காங்க. அந்த சாமியார் இருக்காங்களே, இவங்க கெஸ் பண்ணது உண்மைதான். அவர் ஆளை வச்சுக்கிட்டு அவரை பேய் ஓட்டுன்னு பார்க்க வரவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியே வந்து பேய்களை ஓட்டுன்ற பேர்ல டிராமா பண்ணிட்டு இருப்பாரு. இதை நம்ம ஹீரோ டீம் கையங்கலமா கச்சிதமா கேப்சர் பண்ணி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறாங்க. பல வருஷம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டுடைய சாவுக்கு இவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. அந்த போலீஸ் சாமியாரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிறாங்க. அப்படியே அந்த போலீஸ் சாமியாரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இந்த மாதிரி பல சாமியார்கள் பேய் ஓட்டுன்ற பேர்ல சுத்திட்டு இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரும் என்ன வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய அடுத்த டார்கெட் யாருன்ற மாதிரி சூஸ் பண்றாங்க. இவங்களுடைய அடுத்த டார்கெட் யாருன்னா ஆதிதேவ்ன்ற ஒரு சாமியார். இந்த ஆதிதேவ் இருக்கார்ல, அவர் இப்பதான் சாமியார், ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருந்திருக்காரு. ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருந்த மனுஷன் எதுக்காக இப்போ சாமியாரா மாறி இருக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த டாக்டருக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. அவங்க மனைவிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த ப்ராப்ளம் காரணமா அவங்க ரூம்குள்ளே அடப்பட்டு கடந்திருக்காங்க. அப்படி அவங்க ரூம்குள்ள அடப்பட்டு கிடக்கும்போது வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்க்கும்போது அவங்க மன ரீதியாக ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. கடைசியில் அவங்க இறந்தே போயிட்டாங்க. அவங்க மனைவியோட இறப்புக்கு காரணம் கூட இந்த டாக்டர்ன்ற மாதிரி சில வதந்திகள்லாம் இருக்கு. ஆனா போதிய ஆதாரம் இல்லாதனால இந்த டாக்டரை விடுவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருந்த இந்த ஆதிதேவ் இப்ப சாமியாரா இருக்காரு. இவர்கிட்ட போயிட்டு பேய் ஓட்டுறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க. ஸோ இவரை தான் நம்ம அடுத்ததா எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்படி இந்த 4 பேரோட டிராவல் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆக அப்படியே கட் பண்ணா பக்கத்தூர்ல ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா அம்மா குழந்தை இப்படி இவங்க 3 பேரும் ஏதோ கல்யாணத்துக்கு போறாங்க போல. ஸோ காலையிலே ரெடி ஆகி பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த ஃபேமிலியை காட்டும் போது அப்படியே கட் பண்ணி இன்னொரு கிராமத்துல இருக்க பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு நபரை காட்டுறாங்க.
அவரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு என் பொண்ணுடைய உயிரை காப்பாத்திருக்க கடவுளே அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரு. எஸ், இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த இந்த நபருடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. ஸோ தான் பொண்ணுக்கு பேய் ஓட்டணுன்றதுக்காக அவரும் தான் மனைவி பெண் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு ஒரு ஆட்டோவில் அந்த ஆதிதேவன்ற அந்த சாமியாரை பார்க்க தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவருடைய பயணம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆக அப்படியே கட் பண்ணா ஆல்ரெடி ஆதிதேவை பார்க்கறதுக்காக 4 பேர் கிளம்புனாங்களே நம்ம ஹீரோஸ். அவங்க அவங்களுடைய காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மேலே தெரியாமல் மோதிடுறாங்க. இவங்க மோதின அந்த வண்டியில் வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்கல்ல. ஸோ அந்த ஃபேமிலி போயிட்டு இருந்த வண்டி மேலே தான் ஹீரோ போன அந்த கார் மோதி இருக்கு. அப்படி மோதினதுக்கு அப்புறம் அவங்கள கண்டுக்காம இவங்க கடந்து வந்துடுறாங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்தா ஃபேமிலியில் இருக்க ஹஸ்பண்ட் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. ஆனால் அவருடைய ஒய்ஃபுக்கு பள்ளத்தாக்கில் கீழே விழுந்து ரத்தப்போக்கு அதிகமாகி அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இந்த நிலைமையில பார்த்துட்டு இவர் கதறாரு. அந்த பக்கம் யாருமே உதவிக்கு வரல. அப்போ அந்த வழியா ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கு. அந்த ஆட்டோல வந்துட்டு இருக்கோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்த அந்த ஃபேமிலி. உடனே இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த மனுஷன் இருக்கார்ல, அவர் அங்க பள்ளத்தாக்குல விழுந்து கிடக்கிற அந்த லேடிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கறாரு. போய் பார்த்தா அதிக ரத்தப்போக்குல அவங்க இறந்து போறாங்க. அவங்க இறக்குற தருணத்துல கடைசியா இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த நபருடைய முகத்தை மட்டுமே பார்த்துட்டு அவரு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் தான் பொண்ணுக்கு பேய் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஆதிதேவோடைய இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியுது. ஏன்னா நிறைய பேர் அவரை சுத்தி இருக்காங்க. அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்த நம்ம ஹீரோஸ் இருக்காங்களே, அவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. பேய் ஓட்டுன்ற பேர்ல அவர் என்னென்னலாம் பண்றாரு பார்க்கறதுக்காக இவங்க தூரந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்க இந்த ஆதிதேவ் ஆளே மாறி போயிருக்காரு. முழு நேர சாமியாரா உருமாறி இருக்காரு. அவர் இப்போ அவர்கிட்ட பேய் ஓட்டணும்னு கூப்பிட்டு வரவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்றாருன்னா கையில 2 பிண்டம் வச்சிருக்காரு. அந்த பிண்டத்தை பேய் பிடிச்சவங்களுடைய முகத்தை கிட்ட கொண்டு போகும்போது அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா கண்டிப்பா அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆவி புகுந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி எதுவும் சேஞ்ச் ஆகலன்னா அவங்க மன ரீதியாக தான் ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டு இருக்காரு. இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த அந்த ஃபேமிலியும் தான் பொண்ணை கூட்டிட்டு அந்த சாமியார் கிட்ட கூட்டு போய் காட்டுறாங்க. ஆதிதேவும் வழக்கம் போல அந்த பிண்டத்தை அந்த சின்ன பொண்ணுடைய முகத்துக்கிட்ட கொண்டு போறாரு. எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. சோ இந்த பொண்ணுக்குள்ள பேயோ பூதமோ எதுவும் கிடையாது, மருந்து மாத்திரை கொடுத்தாலே சரியா போயிடும், நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த நபரும் தான் பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அப்ப அங்க தூரம் நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்க இந்த 4 பேரையும் இவர் பாத்துறாரு. அப்படி பார்த்ததும் பயங்கரமா கோவப்பட்டு இவங்க 4 பேரையும் தாக்க வராரு. கொஞ்ச நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சாமியாரோட ஆட்கள் வந்து பழங்குடியின நபரை சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அவர் அந்த அளவுக்கு கோவப்பட்டதுக்கு காரணம் ஒருவேளை இவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கண்டு காணாம வந்துட்டாங்களே, அதை இவர் பார்த்துருப்பாரு போல இருக்கு. இந்த ஆதிதேவன்ற அந்த சாமியார் இந்த 4 பேர்கிட்ட வந்து யார் நீங்க, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களை மாதிரி போலி சாமியார்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரும் சொல்ல, அப்ப இந்த சாமியார் அவங்க கிட்ட வந்து, தம்பிங்களா, ஒரு காலத்துல நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். ஆனா மனுஷங்களோட அறிவுக்கு எட்டாத பல அமானுஷமான விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சாமியார் சொல்ல, மாற்ற எல்லா போலி சாமியாரும் இதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரும் ஆதிதேவன்ற அந்த சாமியார் கிட்ட பயங்கரமா பேச, சரி உங்களுக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது, வாங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் இந்த 4 பேரையும் கூட்டிட்டு அந்த கிராமத்திலே பாழடைஞ்சு போன ஒரு பெரிய பங்களாவுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த பங்களா இருக்கே, ஆரம்பத்துல இதை கட்டிட்டு இருக்கும் போது, இந்த கட்டடம் கட்டிட்டு இருக்கும் போதே மேஸ்திரி தான் கூட வேலை பார்த்த 2 பேரை கொடூரமா கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இப்படி 3 சாவு விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கட்டடம் ரொம்ப வருஷமா கட்டப்படாமலே இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணி கட்டி முடிச்சாங்க. அப்படி இந்த பில்டிங்கை கட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஓனர்ஸ் தான் குடும்பத்தை கூட்டிட்டு அந்த வீட்டில் குடி வந்திருக்காங்க. குடி வந்த மறுநாளே அந்த ஹவுஸ் ஓனர் தன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே ஒரு பிசினஸ் மேன் இந்த பங்களாவை வாங்கி ரெசார்ட்டா மாத்தலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரும் இதே வீட்டுல மர்மமான முறையில தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இப்படி யார் யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லாருடைய முடிவும் இந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. வரவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள கொடூரமா சாவறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு, அதுதான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 3 நாளைக்கு நீங்க இந்த வீட்டில் தங்குங்க. அந்த 3 நாள் கழிச்சு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்பவும் நீங்க இந்த பேய் பூதம்லாம் இல்ல, இதெல்லாம் ஏமாத்து வேலைன்னு சொன்னீங்கன்னா நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சாமியார் சொல்ல, இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட் மேட்ரு, எங்களுக்கு நீங்க டெஸ்ட் வைக்கிறீங்களா, 3 நாள் தானே, தாராளமா நாங்க இங்க தங்குறோம்,
நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரை அனுப்பிட்டு இந்த 4 பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட இடங்கள்ல ஒரு மாதிரி கருகி போயிருக்கு. ஏதோ ஒரு தீ விபத்து ஏற்பட்ட மாதிரியும் இருக்குது. அண்ட் அதே சமயம் அந்த வீடு முழுக்கவே அங்கங்கே சில சக்கராசெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சக்கராசெல்லாம் யார் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே அனுப்புன அந்த ஆதிதேவன்ற சாமியார் இருக்கார்ல, அவர் தான் இவங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த சக்ராஸ் சில லைன்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காரு. வீட்டுக்குள்ளே அனுப்பும் போதே இதை பற்றி அவர் சொல்லி அனுப்பியிருப்பாரு. நான் சில லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை கிராஸ் பண்ணி மட்டும் போயிடாதீங்க, அது எல்லாமே உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு. ஆனால் இவங்க 4 பேருமே அதை பற்றிலாம் பெருசாக கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோயினும் இந்த சாமியாரை பார்த்தா இவர் நமக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருக்காரு, வெறும் 3 நாள் தானே பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே தங்க ஆரம்பிக்கிறாங்க. 4 பேர்ல கல்யாணமான அபர்ணா வினய் இருக்காங்களே, இதுல அபர்ணா மட்டும் ஒரு மாதிரி பயந்த சுபாவமா இருக்கா. தேவையில்லாம நமக்கு எதுக்கு இந்த விஷப்பரிச்சை, நம்ம பேசாம இங்கிருந்து கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி அபர்ணா தான் கணவனான வினய் கிட்ட சொல்ல அவன் கேட்கற மாதிரி தெரியல. 3 நாள் தானே பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த சாமியார் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த லைன் அதை வேணும்னே கிராஸ் பண்ணி போறாங்க. அப்படி கிராஸ் பண்ணி போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கள நோக்கி ஒரு பெரிய வவ்வால் வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு இவங்க 2 பேருடைய கண்ணு முன்னாடி அது இறந்து போகுது. அதை பார்த்து இவங்க பெருசா பயப்படாம நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வட்டமா சுழல் மாதிரி ஏற்படுது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க அப்பார்னா இருக்கால, அவளால ராத்திரியில தூங்க முடியல. அவ கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சு போன ஒரு பெண்ணோடைய உருவம் கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி தெரியுது. சோ அதை பார்த்து இவங்க ஒரு மாதிரி பயத்திலே ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் மிரர்ல தன்னுடைய முகத்தை பாக்குறாங்க. பார்த்தா இவனுடைய பிம்பம் தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு பதிலா அந்த எரிஞ்சு போன உருவம் தெரியுது. அதை பார்த்து இவங்க அலறாங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போதுதான் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஹோம கொண்ட மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஒரே புகையா கிளம்பிட்டு இருக்கு. அப்படி அந்த புகை கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க 4 பேரும் சேர்ந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, இது எல்லாமே இந்த சாமியாரோட வேலை தான். அவன் தான் நம்ம ஹாலுசினேஷன் பண்ணி நம்ம பயப்படணுன்றதுக்காக இப்படி ஒரு புகையை கிளப்பி விட்டுருக்கான். நாளைக்கு வரட்டும் இதை பத்தி கேட்போம், யாரும் பயப்படாதீங்க, போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 பேரும் பெருசா இதை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆதிதேவன்ற அந்த சாமியார் இருக்கார்ல, அவரு அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த நபரை பிடிச்சி வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா சம்பந்தமே இல்லாம இந்த 4 பேரை தாக்க போனார்ல, என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த பழங்குடி இன நபரோடைய தலையில டச் பண்ணி வச்சு பார்க்கும்போது தான் ஒரு உடம்புக்குள்ள ஒரு பெண்ணோடைய ஆன்மா இருக்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, வர வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல குடும்பத்துல இருந்த ஒரு ஒய்ஃப் இறந்து போனாங்களே, அவங்க இறக்குற தருணத்துல இந்த பழங்குடி இன நபருடைய முகத்தை பார்த்துட்டே இறந்து போயிருப்பாங்களே. ஸோ அப்படி இறக்கும்போது அவங்களோட ஆன்மா இவருடைய உடம்புக்குள்ள புகுந்திருக்கு. ஸோ இந்த பழங்குடி இன நபருடைய உடம்புக்குள்ள இருக்கிறது இறந்து போன அந்த லேடியோட ஆன்மா. அந்த லேடியோட ஆன்மா ஹீரோயின் அபர்ணா வினய் இவங்க 4 பேரையும் பார்த்ததும் தாக்க போனது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் என்னுடைய குடும்பத்தை இழந்து செத்து போய் இப்படி ஆவியா சுத்திட்டு இருக்கிறது காரணம் இந்த 4 பேர் தானே. ரோட்ல போற போக்குல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்ன எதுனே பார்க்காம வந்துட்டாங்களே. ஸோ அந்த கோவத்துல தான் இந்த ஆன்மா இவங்களை கொல்றதுக்காக துடிச்சிருக்கு. இதை இந்த ஆதிதேவ் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவருடைய இடத்துல ஆவி புகுந்துட்டு இருக்க இந்த பழங்குடி நபருடைய கை காலை கட்டி போட்டு வச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பாழடைஞ்சு போன பேய் வீட்டுக்குள்ள இருக்க இந்த 4 பேரும் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லா கடந்துட்டாங்க. 2வது நாள் அந்த சாமியாரை பிடிச்சி, யோ அந்த வீடு முழுக்க ஏதோ சித்து விளையாட்டை பண்ணியிருக்கல, அந்த ஹோம குண்டத்துல புகையெல்லாம் கிளப்பியிருக்கல, அது மூலியமா எங்களை பயன்படுத்த பாக்குறியா, வாய்ப்பே இல்லை, முதல்ல அதெல்லாம் கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதோ பாருங்க அது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் போட்டு வச்சிருக்கேன், அதை நான் கிளியர் பண்ணா நீங்க பல விளைவுகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும், தயவு செஞ்சு அதை பண்ண சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் எவ்வளோ எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த 4 பேர் கேட்கற மாதிரி தெரியல. அப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு இவர் எல்லா மந்திர கட்டுகளையும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இவர் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பழங்குடி நபர் இருக்காருல்ல, அவர் கட்டுக்கள் எல்லாம் அறுத்து போட்டுட்டு வேகமா ஓடி வராரு. எங்க நேரா ஓடி வந்திருக்காருன்னா அவர் உடம்புக்குள்ள இருக்க அந்த லேடி அந்த ஆன்மா தான் குடும்பத்துக்கிட்ட தான் கூட்டு வந்திருக்கு. வந்து பார்த்தா இறந்து போன அந்த லேடிக்கு போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்துட்டு இருக்க தன்னுடைய பையனை போய் தூக்கி கொஞ்சம் போது சுத்தி இருக்கிற ஊர்காரங்களுக்கு யாரு என்ன எதுன்னு ஒன்னும் புரியல. உடனே இந்த பழங்குடி நபரை அடிச்சு துரத்த அவர் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, நான் தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு என் பையன் கிட்ட என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ எடுத்து சொல்லி பாக்குறான். ஆனா யாருமே கேட்கல. இவனா இவங்க எல்லாரும்
பழங்குடியின நபராக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவனை அடித்து விரட்டி விட்டுறாங்க. தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த 4 பேரும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவத்தில் இந்த ஆன்மா பூந்துட்டு இருக்க பழங்குடி நபர் ஒரு பக்கம் கிளம்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அப்படியே அந்த வீடு இருக்கக்கூடிய ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க இந்த 4 பேர் தான் காட்டுறாங்க. இவங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டமாக ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டில் ஒரு குட்டி ஆடு இந்த 4 பேரையும் பார்த்து அப்படியே கத்திக்கிட்டே மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இவங்களை துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த 4 பேரில் வினய்னு ஒரு நபர் இருக்கான்ல, அவனை மலை உச்சிக்கே துரத்திட்டு வந்துடுது. அப்படியே இந்த டாக் வினயை கடிக்கிற விதமா கிட்ட ஓடி வர அவர் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இவங்கெல்லாம் திரும்ப அந்த பங்களாக்கே வந்துட்டாங்க. இந்த 4 பேர்ல வினய் மட்டும் தான் அந்த மலை உச்சிலேருந்து கீழே விழுந்திருப்பார்ல, அவர் இப்போ அங்கிருந்து நார்மலா இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவருடைய ஒய்ஃபான அபர்ணா, இந்த பாருங்க தயவு செஞ்சு அவன் இந்த வீட்டில் இருக்க வேணாம், எனக்கு இங்கே ஏதோ தப்பா இருக்கு, தயவு செஞ்சு வாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி வெளியில கூட்டு போக பாக்குறாங்க. ஆனா வரவே மாட்டேன்றாரு. ஹீரோனும் சேர்ந்துக்கிட்டு இந்த பாரு ஆல்ரெடி 2 நாள் கடந்துட்டோம், இன்னும் 1 நாள் தானே இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோடைய கதவை உடைச்சிக்கிட்டு ஒருத்தன் உள்ள வந்து விழுறான். யாருன்னு பார்த்தா அது அந்த பழங்குடியின நபர். அவர் பழங்குடி நபரா வரலைங்க, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆன்மா. அது இவங்களை கொல்றதுக்காக தான் அவங்க வந்திருக்கு. இந்த 4 பேரையும் விரட்டி விரட்டி கொல்ல வர இவங்க எல்லாரும் அந்த வீட்டு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு ஓடி போய் ஒளிஞ்சிக்க பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் விடாம விரட்டிக்கிட்டே வந்து கொல்றதுக்காக வரும்போது அப்ப டைமிங்ல அந்த சாமியார் வந்து அந்த பழங்குடி நபருடைய தலையில கையை வச்சு அவரை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி இந்த 4 பேருடைய உயிரை காப்பாற்ற பாக்குறாரு. அப்ப அந்த 4 பேரும் இதுவும் உங்களுடைய செட்டப் தானா அப்படின்ற மாதிரி கேட்க, எப்பா செட்டப் கிட்டப்பெல்லாம் கிடையாது, இவன் உங்களை கொல்ல வரதுக்கு காரணம் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேருடைய ஆன்மா. எஸ், நீங்க வர வழியில ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டு கண்டு காணாம வந்துட்டீங்க, அதுதான் இப்போ உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை எதையுமே இந்த 4 பேர் நம்பவே மாட்டேன்றாங்க. அந்த சாமியாரை பார்த்து நீங்க ஏதாவது கதையா விட்டு அளந்து விடுங்க, இன்னும் 1 நாள் தான் நாங்க அந்த வீட்டுல இருந்தா இது எதுவுமே உண்மையில எல்லாமே போலி தான் நாங்க நிரூபிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் அந்த வீட்டுல திரும்பவும் தங்கறதுக்காக போறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்போ உண்மை புரிய போகுதுன்ற மாதிரி இந்த சாமியாரும் காத்து கிடக்கிறாரு. அப்படியே திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போன இந்த 4 பேரோட நிலைமையை காட்டுறாங்க. அதுல இந்த வினய் இருக்கால, அவனுக்கு வானத்துல 2 நிலா 2 சூரியன் கண்ணுக்கு தெரியுது. ஏன் எதுக்குன்னே அவனுக்கு ஒன்றும் புரியல. சம்திங் இந்த வீட்டை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது மட்டும் இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த வினய் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹீரோ கிட்ட வந்து, டேய் 7 நாள் தாண்டா நீ காதலி கிட்ட இன்னும் லவ் சொல்லாம இருக்க போற, போய் சொல்லு, அப்பதான் நானும் அபர்ணாவும் எப்படி சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ உங்களாலையும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், போயிட்டு தைரியமா அவகிட்ட காதல சொல்லு அப்படின்ற மாதிரி வந்தமே இல்லாம இப்போ வந்து தைரியப்படுத்தி அனுப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஆதிதேவன்ற இந்த சாமியார் இருக்கார்ல, அவர் 4 குழியை தோண்டி ஹீரோ டீமை சேர்ந்த அந்த 4 பேருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் போட்டு புதைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒவ்வொன்னா புதைக்கும் போது அதோடைய விளைவை இந்த வீட்டுல தங்கி இருக்க இந்த 4 பேருக்கு காட்டுறாங்க. முதல் குழியை புதைச்ச உடனே இந்த வீட்டுல தங்கி இருந்த இந்த 4 பேர்ல வினய் என்ற நபரை ஒரு கருப்பு உருவம் வந்து இழுத்துட்டு போயிடுது. வினய் இழுத்துட்டு போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வினயோட மனைவியான அபர்ணா, அவளையும் அதே கருப்பு உருவம் வந்து இழுத்துட்டு போயிடுது. அதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோன்னு கூட்டிட்டு அந்த வீட்டில் தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. ஆனால் ஸ்பாட்டில் நம்ம ஹீரோயின், இங்கே பாரு அந்த சாமியாரோட சித்து விளையாட்டு தான் இதெல்லாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இன்னும் ஒரே 1 நாள் நம்ம அந்த வீட்டில் இருந்துட்டா அந்த ஆள் சொல்கிறது எல்லாமே போய் நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது கூட இருக்க நம்ம ஹீரோவா, இல்லை இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம 2 பேருடைய கண்ணு முன்னாடியே நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு கருப்பு உருவம் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு, அடுத்ததாக நம்மளை கூட இழுத்துட்டு போயிடும், அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும், தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்ற மாதிரி ஹீரோனை கையை பிடிச்சி வேகமாக கூட்டிட்டு ஓடி வராரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரையும் அதே கருப்பு உருவம் பின்னாடி வந்து இழுத்துட்டு போய் பெரிய ஏரியில தள்ளி விட்டுது. அவ்வளோதான், அந்த ஏரிக்குள்ள நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோயின் மேலேருந்து பார்த்து கதறாங்க, யாராவது எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக டைமிங்கில் அந்த சாமியார் அங்கே வராரு. அவர் அங்கே வந்ததுமே ஹீரோயின் அந்த சாமியார்கிட்ட, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறது உண்மைதான், முதல்ல நீங்க தண்ணியில தத்தளிச்சுட்டு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதற இந்த சாமியார் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணாம தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கவரை காப்பாத்தாம மேல உபதி தூக்கிட்டு இருக்காரு. யோ சாமி, நாங்க தான் போட்டியில தோதுட்டோம், அவன் உயிரை காப்பாத்தியான்னு கேட்டா நான் விபூதி அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற ஹீரோயின் கேட்க, இங்க தாங்க இந்த சாமியார் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஓபன் பண்றாரு. நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காப்பாற்ற முடியாதுமா, ஏன்னா அவங்கெல்லாம் எப்போவோ செத்துட்டாங்க, இன்ஃபேக்ட்
நீயும் எப்போ செத்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாரா. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. என்னடான்னு பார்த்தா இவங்க 4 பேரும் இந்த சாமியாரை எக்ஸ்போஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி வரும்போது ஒரு பைக் மேல மோதி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல. அப்ப இவங்களுடைய காரும் கண்ட்ரோல் இழந்து ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகி இந்த 4 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இப்படி நடந்த இந்த ஆக்சிடென்ட்ல இறக்குறப்போ இந்த 4 பேர்ல நம்ம ஹீரோயின் உடல் கருகி இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு எரிஞ்ச உருவம் சுத்திட்டு இருக்க மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்கோம். அது எல்லாமே இவங்களுடைய இறப்பு தான். இவங்க இறந்து எப்பவோ ஆவி ஆயிட்டாங்க. ஆனா தான் இறந்ததை இவங்களால ஏத்துக்க முடியாம இந்த சாமியாரை பார்க்க வந்திருக்காங்க. சாமியார் இந்த 4 பேரை பார்க்கும்போதே இவங்க இறந்து எப்போவோ ஆன்மாவோ மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனும் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆன்மா இந்த பூமியில 3 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சாவை ஏத்துக்கிட்டு அவங்க இந்த பூமியை விட்டு வெளியேறுவாங்க. அப்படி அவங்க வெளியேற மறுத்தாங்கன்னா அவங்கள அந்த கருப்பு ஊரும் வந்து இழுத்துட்டு போயிடும். அந்த கருப்பு ஊரும் வேற எதுவும் கிடையாது, அதுதான் மரணம். அண்ட் வானத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சுழல் அதுதான் மரண வாசல். அங்க போக மறுக்கிறவங்களுக்கெல்லாம் மரணம்ன்றது இப்படிதான் மோசமா அந்த கருப்பு உருவத்தால வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போவாங்க. அதுவே அந்த மரணத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா கருப்பு உருவமா வராம அது ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து கூட்டு போகும். இப்போவாச்சும் நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோமா, நீங்கெல்லாம் எப்பவோ இறந்துட்டீங்க. இங்க பாரு, உங்க 4 பேருடைய குடும்பம் உங்களுக்கு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ உன்னுடைய மரணத்தை ஏத்துக்காம பிடிவாதமா இந்த பூமியிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டனா அந்த கருப்பு உருவம் உன்னை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகும். அதுவே நீ உன்னுடைய மரணத்தை ஏத்துக்கிட்டா உன்னை அந்த ஏஞ்சல் வந்து கூட்டு போகும். எல்லாமே உன் கையில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்ல எப்பவும் நம்ம ஹீரோனால தான் இறந்து போன விஷயத்தை ஏத்துக்க முடியல. எஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல அதே கருப்பு உருவம் அவங்கள இழுத்துட்டு போக போகுது. பூமியில பிறக்கிற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மரணம்ன்றது எந்த நொடியில வேணா நடக்கலாம். அது ஒரு இயற்கை. அதை நம்ம ஏத்துக்கிட்டா அந்த மரணம் நமக்கு ரொம்ப ஈஸியானதா இருக்கும். அதை மறுத்தா இப்படிதான் ரொம்ப கசப்பானதா மாறும். அப்படின்ற மாதிரிலாம் இந்த சாமியார் ஒரு தத்துவத்தை தட்டி விட அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த ஈஷான்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு, கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.